ராசாத்தி, என்ன ராசாத்தி இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதான் செய்யும். ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. அவர் அடிச்சது கூட நான் பெருசா எடுத்துக்கல. சாமியை போக சொல்றாரு. சாமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு கண்மணி. சரி, இனி எனக்கு பிடிக்கலன்னா நீ அதை விட்டுற வேண்டியதானே? நான் அதையும் அம்மன் கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அம்மன் கேட்க மாட்டேங்குது. நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அந்த குண்டச்சி தோலை தாங்க முடியலடா. என்ன பாடா படுதுடா. வேறதான் இருக்கியா அது நீ உசுர வாங்குறா. அந்த பிள்ளை எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான். எனக்கு நல்லது பண்றதுன்னா என்னை விட்டு ஒரேடியா ஒழிஞ்சு போக வேண்டியதானே? என் கூடவே இருந்து உசுர வாங்குறா. ஒரு கண்ணு போச்சு. என்னடா பாடுறா வயசானவன்டா, போயிடுவேன்டா. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்கடா. இல்ல கண்மணி, அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கல. எப்பவும் என்கிட்ட வெறுப்பதான் காட்டுறாரு. இடையில அப்பப்போ நல்ல மாதிரி பேசுவாரு. ஆனா அவர் அடி மனசுல என்ன பிடிக்காம தான் இருந்திருக்கு. அதான் நான் எப்ப அவரை விட்டு போவேன்னு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல ராசாத்தி, நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. இல்ல கண்மணி, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அத்தை மாமா முன்னாடி சும்மா நடிக்கிறாரு. அவரை விட்டு நான் போகணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. அதானே ஏன் ஆசையும். நானும் அவராவது சந்தோஷமா இருக்கட்டும்னு அவரை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு தான் நினைப்பேன். ஆனா என்னால அவரை விட்டு போக முடியல. எனக்கு என் மாமா வேணும். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. வாழவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம நான் தினந்தோறும் அவஸ்தைப்பட்டு இருக்கேன் கண்மணி. உன் பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனி எனக்கு உன்னை பிடிக்கணும், உன்னை வெறுக்காம உன் மேல அன்பா இருக்கணும்னா நீ அவன் குழந்தைய வயித்துல சுமக்கணும். ஆகாத பொண்டாட்டிய கூட ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும்னா அவ குழந்தை உண்டா இருக்கிற நேரத்துல தான். உள்ள இருக்கிற தான் குழந்தை மேல உள்ள பாசத்தினால பொண்டாட்டிய தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. இனியனும் உன்னை அந்த மாதிரி தாங்குவாரு. கண்மணி, நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ என்ன வெறுப்பேத்தாத. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல, எரிஞ்சு விழுறாரு. இதுல குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி நடக்கும் இது? எனக்கு தெரியும் அது நடக்காதுன்னு. ஆனா நீ கர்ப்பம் ஆனது மாதிரி நடிச்சா, பொய்யா குழந்தை உண்டாகிருக்க மாதிரி ஒரு டிராமா போட்டா இனியா உன் மேல பாசமா இருப்பாரு, உன்னை வெறுக்க மாட்டாருல்ல. என்ன கண்மணி சொல்ற? கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்றியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்பு சரி பேசுற நேரம் இல்ல இது. உனக்கு இனியும் கூட வாழணுமா வேண்டாமா? அதுக்கு இதுதான் ஒரே வழி. இன்னைக்கு நான் போய் அவளை அடிச்சு வீடு விட்டு தோறத. ஏய் இனியா, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்றடா. பாவண்டா ராசாத்தி, உன் மேல உயிரே வச்சிருக்காடா. டேய்
ஏய், ஏய். டேய், அவன் என் மேல உயிரை வச்சிருக்கலாடா, என் உயிரை வாங்குறாடா. டேய், இங்க பாரு நீ வேதாளம் திரும்ப திரும்ப முருக மரத்துல ஏறுற மாதிரி நீ ராசாத்தி எத்தனோ தடவை துரத்தி விட பிளான் பண்ணிருப்ப. ஆனா அது நடந்துச்சா? ஏன் நடக்கல? எப்படி நடக்கும்ன்ற கேளு. ஏன்னா ராசா தீவு மேல உண்மையான அன்பு வச்சிருக்காடா, அதுக்கு பவர் இதை விட பயங்கர ஜாஸ்தி. இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. கேட்டுடா, ராசாத்தி போக கேட்டுக்க. மாட்டா. மாப்பிள ராசாத்தி தான் உன் பொண்டாட்டி. நீ தலைகீழ நின்னாலும் அதை மாத்தவே முடியாது. டேய், என்னடா? நீங்களே என் நண்பனாடா? அப்கோர்ஸ். அவளுக்கு கூட பேசுறீங்க? ஏய், உண்மையான நண்பன்னா இப்படி தாண்டா பேசுவான். அப்படி சொல்றான். நண்பன் தப்பு செய்யும் போது அத தட்டி கேக்குறவன் தான் ஃப்ரெண்டு. சூப்பர் அழகர். தட்டி கொடுத்து உசு பேத்துறவன் நம்ம மாமா மாதிரி கேடி. கிளாஸ் வந்துருச்சா? தேங்க்ஸ் டா. டேய், இங்க பாரு, இங்க பாரு, நாங்க எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவோம். டேய், போது நிறுத்துங்கடா. ஏன்டா வாங்கி கொடுத்துட்டு டேய், என் வாழ்க்கை எப்படி வாடுறதுன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாரும் வாய மூடிக்கிட்டு உங்க வேலையை பார்த்து கிளம்புங்க. டேய், சொன்னா கேளுடா. நீ நிதானத்துல இல்லடா. நிதானத்துல இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன். வேணாண்டா, இந்த நேரத்துல முடிவு எடுத்தா தப்பா தான் போவோம். சொன்னா கேளு. டேய், சொல்லுங்களேன்டா. வாய மூடிட்டு அவன் தான் கிளம்புங்கடா. சொல்லிட்டானே. டேய் அழகு, டேய், இப்ப கிளம்புறீங்களா? அவசியம் போகணுமா? ஏய், வாங்கடா போவோம். இவனுக்கு நல்ல சூப்பர் போடா. இதையே வேலையா வச்சிருக்கான் மாமா இவன். யோசிக்காத ராசாத்தி, இதான் இருக்கிறதுலே ஒரே வழி. இத மட்டும் நீ செஞ்சா இனிய உன் மேல பைத்தியமாகி உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. உன் வாழ்க்கையும் நல்லபடியா மாறும். நீயும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். என்ன சொல்ற? இல்ல கண்மணி, இது தப்பு. இத நான் பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் மாமா கிட்ட சின்ன பொய் கூட சொன்னதில்ல. இவ்ளோ பெரிய ஏமாத்து வேலைய என்னால பண்ண முடியாது. என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது. இங்க பாரு, நீ இப்படி நியாயம் தர்மம் பார்த்துட்டு இருந்தா பறி போக போறது உன் வாழ்க்கை தான். ராசாத்தி, நீ பாவம்னு உனக்கு உதவி பண்ணலாம் தான் நான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். இல்ல, இது என் மனசுக்கு சரின்னு படல. வேண்டாம் கண்மணி, நீ உண்மையிலேயே எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு தூக்க மாத்திரை வேணும். ஏற்பாடு பண்ணி தரியா? ஹே ராசாத்தி, என்ன சொல்ற? ஐயோ கண்மணி, பயப்படாத. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மனசு வேற சங்கடமா இருக்கு. நிம்மதியா தூங்கி எழுந்தா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்குதான் ஒரே ஒரு தூக்க மாத்திரை போதும். மரகதாத்த ரூம்ல இருக்கும். நேசமணி மாமாவுக்கு டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு. நான் அதை எடுத்துட்டு வரேன். நீ ஒரு ரூம்ல இரு. சரி கண்மணி. சரி வா ராசாத்தி. இனி எனக்கு உன்னை பிடிக்கணும், உன்னை வெறுக்காம உன் மேல அன்பா இருக்கணும்னா நீ அவன் குழந்தைய வயித்துல சுமக்கணும்.
ராசாத்தி இந்தா இதுல ஒரு மாத்திரை மட்டும் போட்டுக்கோ. சரி கண்மணி. ம். மாமா என்னடி மாமா தாடிமார் குண்டாச்சி, ஏய் எப்படி என்னை விட்டு போய் தொலைவா? உன்னால எங்கேயுமே எனக்கு நிம்மதி இல்லை. வீட்டுல நிம்மதி இல்லைன்னு வெளியில வந்தா உன்னால எனக்கு எங்கேயும் நிம்மதி போச்சு. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அப்புறம் எப்படி இப்ப சொல்ற? ஏய் என் தலைமலை உட்காந்து நீ பாடா படுத்துறடி, பாடா படுத்துற. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் என்ன மாமா பண்ணேன்? நீ என்னடி பண்ணல? ஏய் தப்பா, நான் 1/2 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு வருவேன். நீ மட்டும் வீட்டுல இருந்தான்னு பையன், ஏய் மாவளை கொன்றுவோம் உன்னை. மாமா நான் எங்க மாமா போவேன்? எங்கேயாவது போய் தொலை. ஆனா நான் வரும்போது மட்டும் நீ அங்க இருக்க கூடாது. அவள் தான் சொல்லிட்டேன். நீ மட்டும் இருந்த அப்புறம் நான் வீட்டை விட்டு போயிடுவேன். எனக்காக நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இது உங்க வீடு. நான் போறேன் மாமா. இந்த வீடை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போறேன். எங்கேயாவது போய் தொலைடி. சும்மா நீ போனா போதும் எனக்கு. இத்தனை நாளா நம்ம இவளை வீட்டை விட்டு துரத்த தான் ட்ரை பண்ணோம். இவ உலகத்தை விட்டே போகணும்னு நினைக்கிறாளே. வேண்டாம், ஏற்கனவே இவளை சாமி மாதிரி நினைச்சு ஆள் ஆளுக்கு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல இவ செத்துட்டா உண்மையாவே சாமியாக்கிடுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இவ்வளவு கும்பிட்டுட்டு இருக்கணும். இவ்வளவு சாவு விடக்கூடாது. ராசாத்தி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இல்ல கண்மணி, என்ன விடு. இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என் மாமாவுக்கு நான் இருக்கிறதே பிடிக்கல. வீட்டை விட்டு போக சொல்றாரு. அவரை விட்டு நான் எங்க போவேன்? அதான் ஒரேடியா இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தடுக்காத கண்மணி. பைத்தியம் மாதிரி பண்ணாத. இதுக்கு முன்னாடி இனிய உன்னை இந்த மாதிரி எல்லாம் திட்டினது இல்லையா? எத்தனை தடவை உன்கிட்ட வெறுப்பா பேசிருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள்ல மனசு மாறி நல்லா பேசல. அதே மாதிரிதான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பாரு. எல்லாம் சரியா போயிடும், நீ அவசரப்படாத. இங்க பாரு, அவசரத்துல எந்த தப்பான முடிவும் எடுக்காத. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சொன்னதுதான். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு ராசாத்தி, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே, அண்ணே டைம் ஆச்சுண்ணே.
அண்ணா எழுந்துருங்கண்ணே. அண்ணே எழுந்திருக்க மாட்டேங்கிறாரே. சரி, இவர் வீட்டுல போய் சொல்லுவோம். நான் வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய் தொலை. மாமாவுக்கு நம்மள பிடிக்கவே இல்லை. அவர் வந்தா என்ன சொல்ல போறாரோ தெரியல. பயமா இருக்கு. அக்கா, பாரி ஐயா இருக்காரா? என்ன விஷயம்பா? நான் டாஸ்மாக் பார்ல இருந்து வரேன். பாரி ஐயாவை பார்க்கணும். பாரி ஐயாவியா? என்னாச்சுப்பா? என்கிட்ட சொல்லு. நான் பாரி ஐயா மருமகதான். உங்க வீட்டுக்காரர் தான்க்கா பார்ல குடிச்சிட்டு படுத்திருக்காரு. என்ன தம்பி சொல்ற? ஆமாக்கா, எழுந்து போக சொன்னா போகாம படுத்திருக்காரு. அதான் பாரி ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தம்பி, ஐயாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். நான் வரேன்பா. அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. அக்கா, அது பாருக்கா. குடிகார பசங்க அலும்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க பொம்பளைங்களாம் வரக்கூடாது. பரவாயில்ல தம்பி, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்ன கூட்டிட்டு போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, வாங்க. ஒரு நிமிஷம் இரு, இது வந்துடுறேன். ம். இங்கதான்க்கா. அக்கா, இங்க இருக்காரு பாருங்கக்கா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ம், ம். மாமா, மாமா, டேய், இன்னொரு கோட்ரு கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? மாமா, மாமா, என்ன மாமா இது? வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், உன் தோலை தாங்க முடியாம தாண்டி குடிக்க வந்தேன். எங்க வந்து என்ன பாடப்படுத்துற? போய் உன் மௌத பார்த்தால எனக்கு ஆத்திரமா வருது. எங்கேயாவது போய் தொலையேன். போடி. மாமா, மாமா, ராசாஜி, நான் உன்னை அஷ்டம்ல. நான் ஒரு முட்டாள் ராசாஜி, முட்டாள். உன்னை மாதிரி ஒரு அப்பாவை பொண்ணு அடிச்சிருக்கேன். என்ன அடி, என்ன அடி, அடி ராசாஜி. வேணாம் மாமா. என்ன மன்னிச்சிரு ராசாஜி, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஐயோ விடுங்க மாமா, வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் வருவேன். சரி மாமா, வாங்க போலாம். மன்னிச்சியா? ஆமா மாமா, மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். வாங்க மாமா போலாம். நிஜமா? நிஜமா. ஃபோன் ஃபோன் ஃபோன். ம். வாங்க மாமா போலாம். நீ என்ன மன்னிச்சிட்டல? ஆமா மாமா. பாத்து. என்னங்க, அவன் வந்தா தயவு செஞ்சு அவனை திட்டிடாதீங்க. அப்புறம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் சொல்றியா? ஊர்ல என் மான மரியாதை காத்துல பறக்குது. எவனோ ஒருத்த போன் பண்ணி உன் பையன் குடிச்சிட்டு பார்ல கலட்ட பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த அசிங்கம் தேவையா? வரட்டும் இன்னைக்கு. பாரு, நீயே பாரு எப்படி வர்றான் பாரு.
ஐயோ அத்தையும் மாமாவும் முடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம். நேரா அவங்ககிட்ட அழைச்சிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ம் ம், ம். வேணாங்க. சும்மாரு. பாருவனே. ஏய், அண்ணா. விடுமா, என்னமா அதெல்லாம்? எத்தனை நாள் நடக்குது? இல்ல மாமா, இன்னைக்குதான் மாமா. ரொம்ப நாளா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வாய மூடுறா. நல்ல குடும்பத்து பையன் மாதிரியா பேசுற? பொண்டாட்டி சாராய கடைக்கு வந்து கூட்டிட்டு வர அளவுக்கு கண்ணுன்னு தெரியாம குடிச்சிருக்க. உன்னை விடுங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாங்க. ஆமா மாமா, காலையில பேசிக்கலாம் நீங்க மாமா. ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? டேய், ஏண்டா அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? இப்படி நிக்க முடியாத அளவு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சொல்றா, அப்படி என்ன இல்ல உனக்கு இந்த வீட்ல? நிம்மதி இல்ல. இந்த வீட்ல எனக்கு நிம்மதி இல்ல.